சி.என். அண்ணாதுரை வந்து 1909 செப்டம்பர் 14 காஞ்சிபுரத்தில் பிறக்கிறாரு. எம்ஏ வந்து பச்சையப்பன் கல்லூரியில் முடிக்கிறாரு. நீதி கட்சியின் வாயிலாக அரசியலுக்கு வந்து வர்றாரு. காஞ்சிபுரத்தில் பெரியார் துவக்கப்பட்ட இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் இந்தி எதிர்ப்பு மாநாட்டில் வந்து கலந்துக்கிறாரு. 1949 செப்டம்பர் 17 திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கியிருக்காரு. 67 வந்து முதலமைச்சராக ஆயிட்டார். 1968 ஜனவரி 23 தமிழ்நாட்டில் இருமொழி திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காரு. இவர் முதலமைச்சர் ஆன உடனே ₹1 ஒரு படி அரிசி வந்து வழங்கினார். 1967 ஏப்ரல் 14 அன்னைக்கு சித்திரை 1 தேதியை வந்து தமிழ் புத்தாண்டாக அறிவிச்சிருக்காரு. 1969 ஜனவரி 14 வந்து சென்னை மாநிலம் அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு அல்லது தமிழகம் அப்படின்னு பெயர் மாற்றியிருக்காரு. 1956 சென்னை மாநிலத்திற்கு தமிழ்நாடு என பெயர் மாற்ற கோரி 76 நாட்கள் உண்ணாவிரதமிருந்து உயிர் துறந்தவர் யார்னா தியாகி சங்கரலிங்கனார். 1964 பக்தவச்சலம் ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் மாற்றம் கோரிய சட்டமன்ற தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது. 1967 அண்ணா வந்து ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பின்னாடி தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் மாற்ற தீர்மானம் சட்டமன்றத்தில் 1968 ஜூலை 18 வந்து நிறைவேறியது. அந்த ஜூலை 18 தான் 2022 இருந்து தமிழ்நாடு தினமாக கொண்டாடிட்டு வரோம். 1968 நவம்பர் 23 இந்த பெயர் மாற்றத்திற்கு நாடாளுமன்றம் வந்து ஒப்புதல் வந்து அளிக்கும். 1969 ஜனவரி 14 சென்னை மாநிலம் அப்படிங்கிறது தமிழ்நாடு அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றியிருப்பாங்க. அண்ணா என்ன பண்ணியிருப்பான்னா புனித ஜார்ஜ் கோட்டையில் உள்ள செக்ரட்டரியேட் என்பதை தலைமைச் செயலகம் அப்படின்னு பெயர் மாற்றி செஞ்சிருப்பாரு. சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிறத வாய்மையே வெல்லும் அப்படின்னு மாற்றிருப்பாரு. ஸ்ரீமதி குமாரி அப்படிங்கிறத திருமதி செல்வி அப்படின்னு மொழி மாற்றம் பண்ணியிருப்பாரு. 1968 அண்ணா பல்கலைக்கழகம் வந்து இவருக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுக்குது. 1969 பிப்ரவரி 3 வந்து இவர் இறந்து போயிட்டாரு.